அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JBL Go அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 வாட்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். गाइस இத வந்து நான் Amazonல பர்சேஸ் பண்ணேன். இதோட பிரைஸ் எவ்வளவுனா 1700 ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணேன். சோ இந்த ஒரு ஸ்பீக்கர்ல வந்து நிறைய கலர் வேரியன்ட் இருக்கு. சோ ஒவ்வொரு கலர் வேரியன்ட்டையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க பர்சேஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல Amazon, Flipkart, JBL ஸ்டோர் எல்லா லிங்க்குமே தனியா செப்பரேட்டா கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்சேஸ் பண்ணுங்க. गाइस இந்த ஒரு ஸ்பீக்கரை நான் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஸ்பீக்கரோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படினு கேட்டிங்கனா ஒரு ஷார்ட்டா சொல்லிறேன் சரிங்களா. சோ இந்த JBL அப்படிங்கிறது ஒரு தனி பிராண்ட் சரிங்களா. சோ சவுண்ட் பிராண்ட். சோ இந்த பிராண்டுக்கு ஏத்த அந்த ஒரு குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கர்ல அவேலபிளா இருக்கு. கரெக்ட்டான சவுண்ட், கரெக்ட்டான பேஸ் சூப்பரா இருக்கு சரிங்களா. சோ இது வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லிட்டேன். சூன் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து நான் கண்டிப்பா பப்ளிஷ் பண்றேன். பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த லிங்கை வந்து நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருப்பேன். மேபி இன்னும் அவேலபிளா இருக்கலாம். இந்த வீடியோ வந்து மேபி 1 or 2 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ போட்டுருவேன் சரிங்களா. சோ மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. गाइस இந்த ஒரு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஸ்பீக்கர் வந்து பர்சேஸ் பண்ணிருக்கேன். போட், ஜெப்ரானிக்ஸ் நிறைய பர்சேஸ் பண்ணிருக்கேன். பட் எதுலயுமே பாத்தீங்கன்னா முன்னாடி அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு டிரான்ஸ்பரண்டா போட்டுருக்க மாட்டாங்க ஸ்பீக்கரை. நம்ம வந்து ஓபன் பண்ணி உள்ள தான் வந்து ஸ்பீக்கரை வந்து விசிபிள் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா வெளியவே டிரான்ஸ்பரண்டா கொடுத்திருக்காங்க. சோ பாக்குறதுக்கே பாத்தீங்கன்னா JBL அப்படிங்கிற பிராண்டே வெளியே கொடுத்திருக்காங்க சரிங்களா. பாக்குறதுக்கே மாசா இருக்கு. சோ இப்போ நான் இத வந்து அன்பாக்ஸ் பண்றேன். गाइस இத வந்து நான் Amazonல பிளேஸ் பண்றேன். எனக்கு வந்து இது டெலிவரி பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படினு கேட்டிங்கனா 3 days டைம் எடுத்துக்கிட்டாங்க. பிரைம்ல தான் ஆர்டர் பண்ணிருந்தேன். சோ கேஷ் ஆன் டெலிவரி எல்லா ஆப்ஷனுமே அவேலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். ஓகே गाइस இப்போ வந்து நான் இத ஓபன் பண்றேன். ஃபுல்லாவே பேக்கிங்கா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு கிளாஸ் மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சம்திங் ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ அப்படியே நான் ஓபன் பண்றேன். गाइस பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு மாசா இருக்குதா பாக்குறப்பே பாத்தீங்கன்னா JBL னு போட்டுருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. bro இது ஒரு 1700 ரூபாய் போட்டுருக்கு. இது அந்த அளவுக்கு வர்த்தா அப்படினு கேட்டினா பில்ட் குவாலிட்டி நம்பர் 1 வேற லெவலுங்க. சூப்பரா இருக்கு சரிங்களா. சோ பில்ட் குவாலிட்டில நல்லா இருந்துச்சு. தென் வந்து இதோட பிராண்ட் சொன்னாவே போதும் சரிங்களா. JBL நாவே ஒரு லுக் தனியா இருக்கும். சோ அதுக்காகவே பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் கண்டிப்பா வர்த் சரிங்களா. சோ இதுல என்னென்ன ஆக்சஸரீஸ் கொடுத்திருக்காங்க இதோட பார்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே गाइस இப்போ வந்து ஓபன் பண்றேன். பேக்கிங் எல்லாம் பக்காவா இருந்துச்சுங்க. போட்ல அதாவது Amazonல வந்து பாத்தீங்கன்னா சோ வரப்பே எல்லாமே சூப்பரா பண்ணி தந்திருந்தாங்க. சோ இதுல என்னென்ன அவேலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயினே ரெண்டு தான் சரிங்களா. இதுல யூசர் மேனுவல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா வெப்சைட்ல இந்த ப்ராடக்ட் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க PDF-ஆ. சோ அந்த லிங்கை எடுத்து நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். மேபி இதோட யூசர் மேனுவல் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். गाइस இந்த ஒரு ஸ்பீக்கருக்கு JBL சைடுல இருந்து உங்களுக்கு 1 இயர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு வாரண்டி தராங்க. இதுல உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் நீங்க மேனுவலா இது வந்து தண்ணில போடாம உங்க சைடுல இருந்து எந்த ஒரு இஷ்யூஸ்மே இல்ல அப்படினா கண்டிப்பா இது 1 இயருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி இருக்கு. சோ பழைய பீஸ் எடுத்து உங்களுக்கு புதுசாவே ஃப்ரெஷ்ஷான ஒரு பீஸ் கொடுத்துருவாங்க. பட் உங்க சைடுல எந்த ஒரு மிஸ்டேக்குமே ஆயிர கூடாது சரிங்களா. மேபி இது ஃபயர்ல விழுறது இல்ல வந்து பாடி வந்து டேமேஜ் ஆகுறது இல்ல தண்ணில போறது அந்த மாதிரி உள்ள எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்மே ஆயிருக்க கூடாது. அப்படி இல்ல அப்படினா உங்களுக்கு 1 இயருக்கு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க JBL சைடுல இருந்து. गाइस இந்த ஒரு பாக்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினு கேட்டிங்கன்னா இது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி இருக்கு. நானே இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்ல. ஏன் அப்படினு கேட்டிங்கன்னா இதுல சார்ஜ் பண்றதுக்கு இது சாதாரண ஒரு மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. சோ வந்து நான் என்னோட மொபைல் சார்ஜர்லயே வந்து இத நான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். சோ ஆக்ஸ்ல அந்த அளவுக்கு நமக்கு கனெக்ட் பண்ற வேலை இருக்காது. சோ வந்து நான் ப்ளூடூத்ல தான் ஃபுல்லாவே சாங்ஸ் கேட்டேன் சரிங்களா. சோ இப்போ வந்து நான் இத ஓபன் பண்றேன். எப்படி இருக்குன்னு பாப்போம். உள்ள என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படினு பாப்போம். गाइस நான் நினைச்சது என்னன்னா யூசர் மேனுவல் கொடுக்கலன்னு நினைச்சோம். பட் இது பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கா கொடுத்திருக்காங்க. யூசர் மேனுவலே பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் குள்ள வச்சு கொடுத்திருக்காங்க சரிங்களா. சோ வந்து நான் அந்த பாக்ஸையே ஓபன் பண்ணல. சோ எனக்கு தெரியல இதுல தான் கொடுத்திருக்காங்க அப்படினு. ஓ மை காட் இப்படி ஆயிடுச்சு. இல்லனா இன்னுமே நிறைய வந்து இதுல ரெஃபர் பண்ணிருப்பேன். ஏன்னா ஒரு சில டவுட்ஸ் எனக்கு வந்துச்சு சரிங்களா. நிறைய டவுட்ஸே வந்துச்சு. சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா நான் நெட்ல அதோட பிராண்டோட வெப்சைட்ல தான் நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு. பட் இதுல கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை இப்போ வரைக்கும். எனக்கு வெயிட்டா இருந்துச்சு. மேபி AUX கேபிள் USB கேபிள் காட்டி வெயிட்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் அப்படி கிடையாது. எல்லாமே யூசர் மேனுவல் வாரண்டி அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா. गाइस இதுல என்ன அப்படினு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த இருக்கக்கூடிய எல்லா ஒரு சாஃப்ட் காப்பி இருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. இந்த வீடியோ பார்த்தாலுமே மேபி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படினா அந்த ஸ்பீக்கர் பத்தி நாலேஜ் வேணும்னா நீங்க அங்க ரெஃபர் பண்றது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். गाइस இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB கேபிள் கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சு கலர் கொடுத்திருக்காங்க. JBL அப்படிங்கறப்ப ஒரு ஆரஞ்சு கண்டிப்பா இருக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆரஞ்சுல தான் வந்துச்சு. சோ வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல பாத்தீங்கன்னா ஒரு USB கேபிள் கொடுத்திருக்காங்க. இது அரௌண்ட் ஒரு 40 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க சரிங்களா. தென் இதுல AUX கேபிள் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. நீங்க தான் गाइस நீங்க மேனுவலா தான் AUX கேபிள் வந்து பர்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சோ AUX கேபிள் நீங்க பர்சேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா மிவில நீங்க பர்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. சோ ஒரு இந்தியன் பிராண்ட் நல்லாவே குவாலிட்டியா கொடுக்குறாங்க. சோ அந்த மிவி AUX கேபிள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன் சரிங்களா. நீங்க பர்சேஸ் பண்ணனும்னா ரெண்டுமே பர்சேஸ் பண்ணிக்கலாம். மிவி நல்லா பிரைட்டட் கேபிள் நல்லா இருக்கும் சரிங்களா. யூசபிள் நல்லா ஒரு 1 மீட்டர் லெந்த் இருக்கு பக்காவா இருக்கும்.
ஓகே गाइस இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்சஸரீஸ்லாம் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு ஸ்பீக்கர்ல. நீங்க JBL னு எடுத்துட்டீங்கனாவே கண்டிப்பா இவ்வளவுதான் ஷார்ட் அண்ட் சிம்பிளா கொடுப்பாங்க. பட் வந்து JBL அதான் அந்த ஒரு பிராண்ட். ஓகே गाइस இதுல என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிறேன். गाइस இந்த ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அன்பாக்ஸ் பண்ணி எந்த ஒரு ஸ்பீக்கர்லயுமே இந்த மாதிரி ஒரு ஷேப் கரெக்ட்டா எட்ஜ் டு எட்ஜ் கட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த ஒரு ரப்பர் பாத்தீங்கன்னா இப்படி லைட்டா மொள் இருக்கும். பட் இது பாத்தீங்கன்னா எட்ஜ் டு எட்ஜ் கரெக்ட்டா கட் பண்ணிருக்காங்க. சோ உங்களுக்கு பார்க்கறப்ப ஒரு பாக்ஸ் மாதிரியே பக்காவா இருக்குங்க. சரிங்களா? சோ போர்ட்டபிளா இருக்கும் நீங்க ஜோப்ல போட்டு போறதுக்கு. தென் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் கெத்து. சரிங்களா? சோ கெத்தான ஒரு பிராண்ட் நீங்க தாராளமா ஒரு டேபிள்ல நீங்க யூஸ் பண்றப்ப மாசா இருக்கலாம். சரிங்களா? நல்லா எடுத்து காமிக்கும். அந்த JBLங்கிறது ஒயிட்ல போல்டா கொடுத்திருக்காங்க. गाइस இந்த ஒரு ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி நீங்க யோசிக்கவே தேவையில்ல. நீங்க கீழ போட்டா உடையறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் நீங்க தேய்க்க கூடாது. மேபி ஸ்கிராட்ச் ஆகலாம் அந்த ரப்பர்ல. பட் நீங்க கீழ போட்டீங்கன்னா உடையற மாதிரி அந்த கண்டிஷன் எதுவுமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா IPX5 சொல்லிருக்காங்க. வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? சோ மழை பெஞ்சா தப்பு இல்ல. நீங்க தண்ணில போட கூடாது. சரிங்களா? அந்த ஒரு கான்செப்ட்ல இது பில்ட் பண்ணிருக்காங்க. இது முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரில் கொடுத்திருக்காங்க. 5 வாட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா உள்ள கொடுத்திருக்காங்க. गाइस இதோட பேஸ் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ் நல்லாவே இருக்கு. சரிங்களா? சோ இது சவுண்டுக்கு ஏத்த மாதிரி பேஸ் வந்து பக்காவா கொடுத்திருக்காங்க. சோ இதோட பார்ட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைக் எங்க ப்ரோ கொடுத்திருக்காங்க அப்படினு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி டாட் இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா LED பிளஸ் மைக் கொடுத்திருக்காங்க. தென் ஒரு USB சார்ஜிங் கேபிள் வந்து கனெக்ட் பண்றதுக்கு ஒரு சார்ஜிங் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. தென் வந்து AUX பின்க்கு வந்து ஒரு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சோ மொத்தமா ஒரு 3 ஸ்லாட் இருக்கு. இதோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே டாப்ல கொடுத்திருக்காங்க. गाइस இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 5 பட்டன்ஸ் அவேலபிளா இருக்கு. பவர் ஆன் ஆஃப், தென் வந்து ப்ளூடூத் மோட் ஆஃப், தென் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங். சரிங்களா? சோ அதுக்கு பாத்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்திருக்காங்க. தென் ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் கட் பண்றதுக்கு, அட்டெண்ட் பண்றதுக்கு, ரீடைல் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதான் இதுல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்காங்க. தென் இதோட பட்டன் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூல கண்டிப்பா சொல்றேன். சோ இந்த ஒரு வீடியோல இதோட பில்ட் குவாலிட்டி பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் அன்பாக்ஸ் பண்ணி. சோ அதெல்லாம் இந்த வீடியோவா நான் உங்களுக்கு போட்டேன். இதோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா எழுதிருக்காங்க. நிறைய கண்டென்ட் எழுதிருக்காங்க. சரிங்களா? அது எங்க மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, ப்ராடக்ட்டோட சீரியல் நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா பக்காவா கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்பீக்கரோட மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா JBL GO ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் 5 watts ப்ளூடூத் ஸ்பீக்கர். சரிங்களா? சோ இது மெமரி கார்டு ஆப்ஷன் இல்ல, பென் டிரைவ் ஆப்ஷன் இல்ல. மேபி ஏனா JBL அப்படிங்கிறது ஒரு தனி கெத்து. ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எதிர்பார்த்தத இந்த வீடியோல நான் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படிங்கறத நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வரும். गाइस இந்த ஸ்பீக்கர் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் இது எங்க பர்ச்சேஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல Flipkart, Amazon, JBL ஸ்டோர் அப்படின்னு தனித்தனியா லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்க்ல உங்களுக்கு எந்த லிங்க் பிடிச்சிருக்கோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்க ரெகுலரா மேபி Flipkartல யூசரா இருப்பீங்க, இல்ல வந்து Amazon யூசரா இருப்பீங்க, இல்ல ப்ரோ நான் எப்பவுமே லெஜெண்ட் மாதிரி யோசிப்பேன் அப்படின்னா நீங்க அதை தைரியமா JBL ஸ்டோர்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் கண்டிப்பா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும். Amazonலயும் வரும், Flipkartலயும் வரும். மேபி நீங்க JBL பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைரக்டா கொஞ்சம் ஒரிஜினல் பக்கா ஒரிஜினலா இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் சொன்னேன். ஓகே गाइस, thank you for watching this video. Thank you. Peace out.